இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான இட்லி ரெசிபி தாங்க. அரிசி எந்த விதமான அரிசியும் சேர்க்காம பாசிப்பருப்பு, உளுந்து, ஜவ்வரிசி 3ஐயும் வச்சு சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு எல்லோ கலர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உடைச்ச பாசிப்பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு நான் வெள்ளை உளுந்து மொட்டுளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்புளுந்து பொட்டுளுந்து கூட எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் உளுந்துங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி, நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த 3ஐயும் தண்ணி விட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. பாசிப்பருப்பும் சீக்கிரம் ஊறிடும், உளுந்தும் சீக்கிரம் ஊறிடும். ஆனால் 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி சேர்த்துறனால தான் நம்மளுக்கு இட்லி நல்லா வருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பொது பொதுன்னு ஊறி வந்திருக்கும். நம்ம டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இட்லிங்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப வச்சு அரைக்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ தெளித்து விட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறனால அடியில் ஜவ்வரிசி வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குங்க. ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு ஜவ்வரிசி எடுத்து விட்டுட்டு அரைங்க. இந்த மாதிரி 1-2 ஜவ்வரிசி இருந்தாலும் தப்பில்லை. நல்லா நம்மளுக்கு ஊறும் போதும் இட்லி வேகும் போது ஜவ்வரிசி நல்லா வெந்துக்குங்க. நான் அரைக்கும் போது ஒரு 10-15 ஜவ்வரிசி முழுசாக தான் இருந்துச்சு. நீங்கள் தேவையான அளவு உப்பு மாவுக்கு சேர்த்திட்டு 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. குறைஞ்சது 6 மணி நேரம் நம்மளுக்கு புளிக்கும் போது இந்த மாதிரி நல்லா மாவு வந்து புளிச்சு வந்துடும். நான் நைட் ஊற வச்சு காலையில் தான் இட்லி ஊற்றுனேங்க. நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றி 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது பாசிப்பருப்பு இட்லிங்கிறனால நல்லா இட்லியும் மணமாக இருக்கும். பாசிப்பருப்பில் வந்து புரதச்சத்து அதிகங்க. சீக்கிரமாகவும் இந்த இட்லி மாவு ரெடி பண்ணிடலாம். 2 மணி நேரம் ஊற வச்சு 5லேருந்து 6 மணி நேரம் புளிச்சாலே போதுங்க. இட்லி நல்லா வரும். பாசிப்பருப்புங்கிறனால நம்மளுக்கு வந்து இட்லி லைட்டாக மஞ்சள் கலராக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி அரிசி இல்லாமல் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிப்பிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வந்து நம்ம ஊற்றும் போதும் ஒன்று முழுசாக தான் இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு நல்லா இட்லி வேகும்போது ஜவ்வரிசி வெந்து வந்துடும். சாப்பிடும் போது அது சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி